ஆரம்பிக்கலாங்களா? யாரு இவரு? பாக்குறதுக்கு சண்டியர் மாதிரி இருக்காரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மாசான டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சீக்ரெட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லிரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண தெரியல, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ள எப்படி வந்து எஃபெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட சேகர் பிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரெண்டு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேர் ரெண்டு புக் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் விட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி இமேஜ் கொடுப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 3 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 by 1 வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு புக் மார்க் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி இமேஜஸ்க்குலாம் அப்படி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா கரெக்டாக வந்து எந்தெந்த இமேஜுக்குள்ள எந்தெந்த எஃபெக்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ண தெரியும். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு புக் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த புக் மார்க் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இருக்க அந்த 3 குட்டி இமேஜுக்கும் இதே போல் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து தேவைப்படுச்சா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தேவையான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குட்டி குட்டி இமேஜஸ்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு புக் மார்க் வந்து கொடுத்துருங்க. ஸோ அந்த ரெண்டு புக் மார்க் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த இமேஜுக்குலாம் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு புக் மார்க் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு புக் மார்க் இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே லைட்டாக மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புக் மார்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புக் மார்க் கொடுத்துருவேன். ஸோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புக் மார்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படி லாஸ்ட்டில் அப்படியே வந்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு நம்ம லாஸ்ட் இமேஜ் இருக்கலாம். ஸோ அந்த இமேஜுக்கும் இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட செகண்ட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 சிசி லேயர் கொடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட வீடியோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ கடைசிக்கு வந்துட்டு இப்போ நான் மட்டும் இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலரை பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ லாஸ்ட்ல வரைக்கும் ஆட் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.